டெஃபினெட்லி எவ்ரிவன். நான் உமாலட்சுமி. எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு மந்திர ஸ்கூல் ஒன்று சொல்ல போகிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. எப்பவுமே ஒரு ஃபார்முலாவோட நான் போகிறேன் அப்படின்னா என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணி பார்த்துருவேன். அது ஓகேனா தான் அதை வந்து அப்ளை பண்ணுவேன். ஓகே, இங்கே எல்லாருக்கும் அந்த மந்திர ஸ்கூல் தேவையா? நோ சூடு நோ சொரணை. இதை நான் எப்போ அப்ளை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் தான் சார். ஃபோன் எடுக்கிறேன் சார். காலையிலேருந்து நான் ஃபோனை யூஸ் பண்ணலை. ஈவினிங் ஓப்பன் பண்ணுறேன், ஏகப்பட்ட மிஸ் கால்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட கால் 6 கால். டைம் பார்க்குறேன் 7:30 மணி முடிஞ்சது. அம்மாவுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணும்போது இன்னுமா கிளம்பல, முடிஞ்சதா? சரி, கடுப்பா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, நான் 7:30 மணிக்கு கால் பண்ணிட்டேன். நான் வீட்டுக்கு போய் ரீச் ஆனது 9:30, 9:30 மணிக்கு வீடு. ஒரு சிறந்த கண்களோட என் தங்கச்சி கேட்ல என்னை ரிசீவ் பண்ணு. ஓகே, அம்மா கடுப்பானதுக்கு காரணம் அப்படின்றத வந்து எனக்கு மைண்ட் வாஷ் பண்ணி போச்சு. சரி, உள்ள போறேன். அம்மா கடுக்கடுன்னு இருந்தாங்க. தங்கச்சி கூப்பிட்டேன், நீ எப்போ வந்த? பசங்களை கூப்பிட்டு இல்ல. அப்போ எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஏதோ ஒரு ஸ்டோரி நடந்தது. நேரம் உள்ள ஃப்ரெஷ்அப் வாங்க போனேன். போயிட்டு நிறத்தை பார்த்துட்டு அம்மா அம்மா கடுக்கடுன்னு இருக்காங்க, அவங்க கம்முன்னு இருக்காங்க, அவங்க உம்முன்னு இருக்காங்க, நீ கம்முனது. அப்பதான் நீ நாளைக்கு ஜம்முன்னு செகண்ட் இயர் செஷனுக்கு போக முடியும் அப்படின்னு நான் மிரரை பார்த்து பேசிட்டேன். ஹாலுக்கு போறேன். ஹாலுக்கு போன பிறகு அவரோட ஸ்டோரி கேட்கறதுக்கு முன்னாடி எங்க அம்மா தட்டு நிறைய சாப்பாடு எடுத்துக்கிறாங்க. எப்பவுமே அம்மா நான் தானே திட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வயிறு ஃபில் பண்ணிடுவாங்க இல்லையா? இப்போ நான் சாப்பிடும் போது என் தங்கச்சிக்கு ஒரு வேலை கொடுத்தேன். நாளைக்கு நான் செஷன் போகணும். சாப்பிட்டு இப்படி வெயிட் போட்டேன். இந்த பிளவுஸ் ரொம்ப டைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்டிச் பிரிச்சு கூட அப்படின்னு உள்ள கூப்பிட்டா ஸ்டோரி கேட்கணும் இல்லையா? உள்ள கூப்பிட்டு வந்து அவர் ஒரு கையெல்லாம் பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது அவருடைய ஸ்டோரியில இருந்து நிறைய விஷயங்கள், அவரோட நெகட்டிவ் தாட்ஸா என்னென்ன அவ யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு புரியுது. அப்போ நான் என்ன சொன்னேன், ஒரே வார்த்தை, என்ன பண்ணலாம்? நோ சூடு நோ சொரணை. நீ இன்னைக்கு காலையில நடந்த நீ கூட ஸ்டோரி சொல்லியிருக்க. அந்த ஒரு நிமிஷம் இந்த நோ சூடு இந்த நோ சொரணை அப்படின்ற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டே ஃபுல்லுமே உனக்கு வந்து வேஸ்ட் ஆயிருக்காது. ஸோ அப்துல் கலாம் சார் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீங்க படிக்கிறீங்க, சயின்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, அது எப்போ உங்களுக்கு லைஃப்ல யூஸ் ஆகும் நினைக்கிறீங்க? நீங்க அப்ளைட் சயின்ஸா அதை யூஸ் பண்ணும்போது தான் உங்க லைஃப் வந்து அது யூஸ் ஆகும் சயின்ஸ். ஸோ அது மாதிரி எந்த ஃபார்முலாவா இருந்தாலுமே அதை நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சாதிக்க அது உதவும். நன்றி.